பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அம்மா ஏதோ சொன்னாங்க. நம்ம வாயில நுழையல. சரி அத இருக்கட்டுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகை. காப்பு கட்டுறதுக்கும் டைம் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து காப்பு கட்டுறதுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருந்தோம் நானும் தாத்தாவுமே. அப்புறம் வந்து காப்பு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா அவரு பிரிச்சு பிரிச்சு குடுத்துட்டுருந்தாரு. நான் அங்கங்கன்னு கொண்டு போயிட்டு எல்லா பக்கம் வச்சுட்டுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, வீட்டு முன்னாடி வந்து 3 காப்பு வைக்க சொன்னாங்க. வீட்டுக்கு முன்னாடி சொன்ன மாரியே 3 காப்பு வச்சாச்சு. அப்புறம் தோட்டத்துக்கு 1 காப்பு. அதுக்கப்புறம் தென்னை மரத்துக்கு வந்துட்டு 1 காப்பு போட சொன்னாங்க. தென்னை மரத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரே 1 காப்பு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர் குழிக்கு 1 காப்பு. அதுக்கப்புறம் சாட்ரு போட்டிக்கெல்லாம் 1 காப்பு. காப்பு போட்டு வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா, அரசணிக்காய் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருந்ததுங்க. நல்லா வேக வச்சுட்டு இருந்தாங்க. சரி சாமிக்கு பூ பறிச்சிடலான்னு சொல்லிட்டு, எல்லா கலர்லயும் ஒரு 4, 5 பூ ரோசா பூவு, செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் பட்டன் ரோஸு இது எல்லாமே கொஞ்சம் பொறிச்சுட்டு வந்துட்டுங்க. அப்புறம் வெத்தல வந்து வீட்டுக்கு முன்னாடியே நெறைய இருக்குதுங்க. வெத்தலைய அங்க பொறிச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, கம்பு மாவு. கம்பு மாவு கிளறுவாங்க. அப்புறம் மஞ்சள் நாளைக்கு தேவைப்படும். எல்லாம் பொறிச்சு வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள்லாம் தொளிச்சு, சாமி கும்பிட்டு, அப்புறம் பட்டினி முடிச்சதுக்கப்புறம் வந்து இலையில எல்லாமே வச்சாங்க. உப்பு, கம்பு மாவு, கொஞ்சம் நெய்யி, அதுக்கப்புறம் அரசணிக்கா, அப்புறம் அது கூடயே வந்து பட்டா வர அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட்டு அதுக்குள்ள வந்து இது பார்த்தீங்கன்னா, உடைச்ச பச்சை பயிறு குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து நெய்ய ஊத்தி விட்டுருந்தாங்க. அப்படியே வந்துட்டு பெனஞ்சு, சும்மா வாயில எடுத்து வச்சோம்னா அமிர்தமாட்டம் இருக்குங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கம்பு மாவு சும்மா நெய்யில தொட்டு சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் என்ன வாங்கி சாப்பிடலாம். எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். டாடா!